வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. மத்திய அரசு பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக வருடத்திற்கு 6000 ரூபாய் கொடுப்பது எல்லோருக்கும் தெரியும். அதை போலவே விவசாயிகளுக்கு மாத ஓய்வூதியமாக 3000 ரூபாய் கிடைக்கக்கூடிய ஒரு திட்டத்தையும், மேலும் பல நன்மைகள் கொடுக்கக்கூடிய 5 திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதை பற்றிய கூடுதலான விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, நமது நாட்டின் முதுகெலும்பே விவசாயம்தான். ஆனால் தற்பொழுது விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் எக்கச்சக்க தடைகளும் இடையூறுகளும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு வருகிறது. விவசாயத்துறையை மட்டும் நம்பி நம் நாட்டின் மக்கள் தொகையில் 42.3% பேர் வாழ்க்கை நடத்துகின்றனர். நமது உள்நாட்டு உற்பத்தியில் 18.2% விவசாயம் பங்களிக்கிறது. இருப்பினும் பரந்துபட்ட நோக்கில் விவசாயிகளுக்கு ஊக்கமளிப்பது மிக முக்கியமாக இருக்கிறது. அதிலும் அரசாங்கத்தின் பங்கும் அதிகமாகவே இருக்கிறது. அதனால்தான் அரசும் விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை எல்லாம் கொடுத்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தின் இந்த திட்டங்கள் எல்லாம் பெரிதும் விவசாயிகளுக்கு தெரிவது இல்லை. அது குறித்த விழிப்புணர்வும் குறைவாக இருக்கிறது. பிரதான் மந்திரி கிசான் யோஜனா திட்டம் பலருக்கும் தெரிந்திருக்கிறது. ஆனால் இது மட்டுமல்லாமல் மேலும் 5 திட்டங்கள் பெரும்பாலானோருக்கு தெரிவதில்லை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, விவசாயிகளின் வருமானத்தை அதிகப்படுத்தவும், விவசாயத்தை நவீனமாக்கவும், விவசாயிகளுக்கு சமூக பாதுகாப்பு வழங்கவும் அரசால் செயல்படுத்தக்கூடிய 5 திட்டங்களை விவசாயிகள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதுல முதலாவதா பார்த்தீங்கன்னா, பிரதமர் பயிர் காப்பீடு திட்டம். மத்திய அரசால் இந்த திட்டம் கடந்த 2016ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. இயற்கை பேரிடர், பூச்சிகள் மற்றும் நோய்கள் மூலம் பயிர்களுக்கு ஏற்படும் சேதத்திற்கு விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு கிடைப்பதை இந்த திட்டம் உறுதி செய்யும். குறைந்த அளவில் விவசாயிகள் இதில் பிரீமியம் செலுத்தினாலே போதுமானது. இதற்கு பதிலாக பயிர்கள் சேதமடைந்தால் அவர்களின் ஒட்டுமொத்த பயிர்களுக்கும் இழப்பீடை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 50க்கும் மேற்பட்ட பயிர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த திட்டம் பல்வேறு வங்கிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்கள் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, பிரதமர் வேளாண் நீர் பாசன திட்டம். இந்த திட்டம் பாத்தீங்கன்னா, பிரதம மந்திரி கிருஷி சிஞ்சியி யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நீர்ப்பாசன திட்டத்தை மத்திய அரசு 2015ஆம் ஆண்டில் தொடங்கியது. அனைத்து விவசாயிகளுக்கும் தண்ணீர் கிடைப்பதை இந்த திட்டம் உறுதி செய்யும். குறிப்பா பாத்தீங்கன்னா, விவசாய நிலங்களுக்கு நீர்ப்பாசன வசதியை வழங்குவதே இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாகும். அதற்கு தேவையான நீர் வளத்தை பெருக்குவது, நீர் மேலாண்மையை மேற்கொள்வது ஆகியவற்றிலும் கவனம் செலுத்தப்படும். இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா, குளம் வெட்டுதல், கால்வாய்களை தூர்வாரி சீரமைப்பு செய்தல், சொட்டு நீர் பாசனம், மைக்ரோ ஸ்பிரிங்லர் நீர்ப்பாசனம் ஆகியவை இந்த திட்டத்தின் கீழே வழங்கப்படுகிறது. மேலும் இந்த திட்டம் மழையை பெரிதாக நம்பியிருக்கும் விவசாயிகளுக்கும் மற்ற நீர்ப்பாசன வழிகள் இல்லாமல் தவிக்கும் விவசாயிகளுக்கும் அற்புதமான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பிரதமர் கிசான் மந்தன் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. 18 வயது முதல் 40 வயதான சிறு மற்றும் விளிம்பு நிலை விவசாயிகளுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அற்புதமான திட்டமாகும். இந்த திட்டத்தின்படி ஒவ்வொரு மாதமும் விவசாயிகள் ஒரு சிறு தொகையை டெபாசிட் செய்ய வேண்டும். விவசாயிகள் செய்யும் அதே தொகையை கூடுதலாக அரசும் அவர்களுடைய கணக்கில் டெபாசிட் செய்யும். அதன் பின்னர் இந்த விவசாயிக்கு 60 வயதானதும் அவருக்கு மாதம் 3000 ஓய்வூதியமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயதான காலத்தில் நிலையான வருமானம் இல்லாத விவசாயிகளுக்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கிருஷி உடான் திட்டம். மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகத்தால் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் பொருட்களை விரைவாகவும் பாதுகாப்பாகவும் சந்தைப்படுத்துவதற்கு உதவுவதே இந்த திட்டத்தின் நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக நாட்டின் வடகிழக்கு பிரதேசங்களில், மலை பிரதேசங்களில், பழங்குடி பகுதிகளில் உள்ள விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதன் கீழே பூக்கள், விலங்குகள் சார்ந்த பொருட்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், பழங்கள் மற்றும் மீன்கள் ஆகியவை நாடு முழுவதும் உள்ள 58 விமான நிலையங்களின் மூலமாக சந்தைக்கு கொண்டு செல்லப்படும். வேகமாக சந்தைப்படுத்துதல் மூலமாக விவசாயிகளுக்கு நல்ல லாபமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விரைவாக சந்தைப்படுத்துதல் இருக்கிறதுனால விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய இழப்பு குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா, பிரதமர் தன் தன்யா கிருஷி யோஜனா அப்படிங்கிற திட்டம். மத்திய அரசு இந்த திட்டத்திற்கு கடந்த ஜூலை 16ஆம் தேதி தான் ஒப்புதல்
கொடுத்தாங்க. விவசாய தயாரிப்புகள் மற்றும் பிற விஷயங்களில் பின்தங்கி இருக்கக்கூடிய நாட்டின் 100 மாவட்டங்களை தேர்வு செய்து அவற்றில் இந்த திட்டம் கவனம் செலுத்தும். இந்த திட்டங்களில் நிதி சார்ந்த உதவிகள் மற்றும் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் விவசாயம் பலப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்குள்ள விவசாயிகளுக்கு நல்ல விதைகள், விவசாயம் மேற்கொள்வதற்கான பயிற்சிகள், பிற பயிர்கள் குறித்த அறிமுகம், கடன் வசதி உள்ளிட்ட சேவைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட்டின் பல பகுதிகளில் விவசாயம் நலிவடைந்து வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த இடங்களில் விவசாயத்திற்கு புத்துயிர் ஊட்டும் வகையில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மக்களே, மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த நலத்திட்டங்களில் உங்களுக்கு பிடித்த மற்றும் உங்களுக்கு தேவையான திட்டம் எது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.